சிஎன் சார் என்ன நம்பினாரு. நான் அவர் கூட ஒர்க் பண்ணதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுக்கு கிடைச்சா நம்ம எழுதுறத நம்மளால செம்மையா எத்த முடியும்ன்ற ஒரு பெரிய நம்பிக்கைய என்னுடைய ஒரு ஆர்டிஸ்டிக் ஜேர்னில நான் இதை உங்ககிட்ட நான் பயங்கரமா எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நன்றி. நிச்சயமா ஸ்கிரீன்ல நீங்க அதை பார்க்க முடியும். நேத்து கூட ஃபைனல் காப்பி பாக்குறப்போ ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் எப்படி நடிச்சிருக்காங்கன்னு பாக்குறப்போல அவ்வளவு உழைப்பு இருக்கு. பார்வதி அண்ட் மாலேகா, டேனியல் அண்ட் ஹரி, பிரீத்தி, பசுபதி அண்ணன் அண்ட் அசோகன், லைக் எல்லாருமே வேற லெவல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் என்னன்னா ஒரு டைரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்டுங்க கிடைச்சா எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணி அவங்க கிட்ட நம்ம நினைக்கிற அந்த கேரக்டரை உயிர் பெற வைக்க முடியும் அப்படின்றத ஒரு ட்ரூ லெஜெண்டா இருந்து அதை ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் தே ஆல் வெரி அவங்க பயங்கரமா எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்கிரிப்டுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களை காஸ்ட் பண்ணதுக்கு நான் ரொம்ப பெருமை அடைகிறேன். ஏன்னா இவங்களை காஸ்ட் பண்ணலன்னா என்னால இப்படி ஒரு குவாலிட்டியான ஒரு ஒர்க்கை தந்திருக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. அண்ட் பர்சனலா இதுல ஓப்பனா எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இதுல பயங்கர கடினமான உழைப்பு கொடுத்திருக்காங்க. ஈவன் ஒரு சின்ன ஃபிலிம்ல கூட பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க அவங்க பயங்கர எஃபர்ட்லெஸ்ஸா எதுக்காக எனக்கு போயிட்டு இவ்வளவு உழைச்சாங்க அப்படின்ற அளவுக்கு எனக்கு சம்டைம்ஸ் கொஞ்சம் நான் ரொம்ப ப்ரெஷர் ஆயிடும், மன உளைச்சலாவே சம்டைம்ஸ் ஆனேன். ஏன் இவ்வளவு என்ன நம்புறாங்க, ஏன் இவ்வளவு நடிக்கிறாங்க, நம்ம என்ன சொன்னாலுமே கேட்கறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் யாரும் திட்டவும் மாட்டேன் அண்ட் லைக் எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஆனா எனக்கு ஒண்ணு வேணும்ன்றத எனக்கு வேணும் அப்படின்றது மட்டும் தான் எனக்குள்ள இருக்கும். சோ அதை சரியா புரிஞ்சுக்கிட்டு எப்படி இவ்வளவு ஆர்டிஸ்ட் நமக்காக இவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. நாட் ஓன்லி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் லைக் கிஷோர், மூர்த்தி சார் அண்ட் கிஷோரோட ஒர்க் எல்லாம் உண்மையிலேயே ஒரு வேற லெவல்ல ஒரு ஃபிலிம்குள்ள அவன் போயிட்டான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் செம்ம சூப்பரா ஒர்க் பண்ணிருக்கான். அண்ட் மூர்த்தி சார் எல்லாம் ரொம்ப சைலண்டா நான் என்ன கேட்டனோ அதை செம்ம சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு. அந்த ஆர்ட் டைரக்டரா செம்ம சூப்பரான பெரிய சப்போர்ட் எனக்கு ஆக்சுவலி மூர்த்தி சார். அது மாதிரி நிறைய பேர் செட்ல சவுண்ட்ல நம்ம அஜயன் குரூப் அவங்க லைவ் ரெக்கார்ட் பண்ணது பயங்கரமா அச்சீவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ரூபன் அதை ஃபைனல்ல எடுத்துட்டு இன்னைக்கு சவுண்ட்ல ஒரு பெரிய குவாலிட்டியை கிரியேட் பண்ணிருக்காரு. அண்ட் நீங்க படம் பாக்குறப்போ அது உங்களால ஃபீல் பண்ண முடியும். அண்ட் செல்வா என்னுடைய பெரிய தூணாவே நான் நினைக்கிறேன். நான் என்னோட விஷனை சரியா புரிஞ்சுக்கிட்டு அது என் கூட எது வேணும் வேணான்னு ஃபைட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நான் வேணான்றதை அவன் ஃபைட் பண்ணி உள்ள வைப்பான், இது ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும், இது கரெக்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில வரைக்கும் அவன் ஃபைட் பண்ணிட்டே இருக்கான். காலையில கூட ஒரு 1 மினிட் நம்ம சிலதை கொஞ்சம் சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில ஒர்க் பண்ணி தான் இப்பதான் அவுட்டே அமிச்சான். அந்த அளவுக்கு சில பயங்கர சப்போர்ட்டிவான பர்சன். இன்னைக்கு இங்க அவனால வர முடியல, ஏன்னா அவன் காலையில வரைக்கும் அவன் ஒர்க் பண்ணதுனால அவனால வர முடியல. சோ இந்த மாதிரி ஸ்டண்ட் சாம் பண்ணாரு. அண்ட் காஸ்டியூம்ல ஏகாபுரம், அனிதா, சோ எல்லாருடைய ஒர்க்குமே அவ்வளவு சப்போர்ட்டிவா ஒரு நல்ல படத்தை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு உந்துதலா இருந்தது.